தமிழரும் தேன்மொழி என் தாயின் வாயில் பிறந்த மொழி செம்மொழியின் செல்வமேனி உலகிற்கு ஒளிவிட்ட மெழுகுவர்த்தி உணை வணங்கி எங்கள் அசத்தலான அவையின் எங்கள் பட்டிமன்றத்தின் தலைமைக்கும் எனது அணியினருக்கும் எதிர்த்தரப்பு அணியினருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த தலைப்பு புலம்பெயர் தமிழர்களின் தாயக செயற்பாடுகள் அங்கு வாழும் சாதாரண மக்களின் தன்னம்பிக்கையை வலுவாக்குதா இல்லையா? அதாவது எங்களுடைய தாயகம் நோக்கிய செயற்பாடுகள் எங்களுடைய பணமாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த பிரித்தானிய தேசத்துல அல்லது வெளிநாடுகளில் இருந்து அங்கு போய் செய்கின்ற செயற்பாடுகள் அந்த மக்களுடைய மனநிலையில் நம்பிக்கையை ஏற்படுத்துதா இல்லையா என்றதான் இந்த தலைப்பினுடைய விளக்கம் என்று நம்புறேன். சரி, இப்ப ராதிகா சொன்னா 2009க்கு பிறகு யுத்தம் மௌனிக்கப்பட்டக்கு பிறகு அவர்களுடைய ஒரே நம்பிக்கை நாங்கள் தான் என்று சொன்னான். நான் மறக்கவில்லை, நாங்களாகத்தான் இருந்தோம், அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. ஆனால் 2009க்கு பிறகு செய்யப்படுகின்ற உதவிகள் இப்ப வெளிநாடு என்று பார்த்தாலே பெரும்பாலாக இப்ப ராதியா கதைச்சிட்டு போனது முழுத்தும் பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள். பொருளாதாரம் எங்களால இங்க இருந்து செய்யக்கூடியது பொருளாதார விடயங்கள் மட்டும்தான், அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் இந்த பொருளாதார விடயங்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எவ்வளவு உதவுகிறது, அதாவது இந்த எங்களுடைய பொருளாதார உதவி எந்த அளவுல யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு என்றதான் நாங்கள் கேள்வியா வைக்கிறோம். எல்லோரும் உதவி செய்கிறார். கிட்டத்தட்ட இலங்கையில 2.27 மில்லியன் தமிழ் பீப்புள் இருக்கிறோம். வெளிநாடுகள்ல நான் நினைக்கிறேன் ஒரு அவரேஜா 8,87,000 தமிழ் இலங்கையை சேர்ந்த தமிழ் மக்கள் வெளிநாடுக்கும் பிறந்து வாழ்கிறார். அவ்வளவு பேரும் அதுல சரி ஒரு 3,87,000 மக்களை விடுங்க, அவர்கள் ஒரு வாழ்வாதார ரீதியாக இங்கேயும் கஷ்டப்படக்கூடும் அல்லது விசா பிரச்சனையோ ஒரு விதத்தினால கஷ்டப்படக்கூடும். மிச்சம் 5 லட்சம் பேரை எடுத்துக்கொள்ளும். 5 லட்சம் பேரும் ஏதோ ஒரு வகையில இந்த எங்களோட ஈழம் நோக்கிய செயற்பாடுகளை பொருளாதார ரீதியாகவோ அல்லது மனிதாபார ரீதியாகவோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இப்பவும் இதுவரையும் எங்களுடைய தாயகங்கள்ல மக்கள் வறுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடுகின்றார்கள். அப்ப இந்த எங்களுடைய உதவிகள் அவர்களை சரியாக சென்றடையவில்லை இல்லையா? இதற்காகத்தான் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பொது கட்டமைப்பு, எங்களுடைய உதவிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் இது எங்களுடைய உதவிகள் பரவலாக்கப்படும், எல்லாரையும் சென்றடையும். எங்களுடைய ஒரே கேள்வி என்னென்று சொன்னால், இந்த உதவிகள் ஒரு சிலரை மட்டும் சென்றடைவதால் எங்களுடைய தாயக மக்களை எங்களுடைய பணம் அவர்களை சோம்பேறிகளாக்குகிறது. ஏனென்று சொன்னால், உதாரணமா நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை எடுத்தோம் என்று சொன்னால், யாழ்